ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரைம் ட்ரேடை லாகின் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஆப்ஷன் செயினை எடுக்கணும், அது லைவாக எப்படி ஒரு ஆர்டர் போடணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆர்டர் போடுறப்ப பிஓவில் தான் போட சொல்லுவோம். ஏன்னா பிஓவில் போடுறப்ப தான் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே வைக்க முடியும். ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி 50 டச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டி 50ல் போய்ட்டு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க. இப்போது ஏதோ ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ இப்படி எடுக்கிறப்போ நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் பாருங்கள் டைரெக்டாக உங்களுக்கு என்ஆர்எம்எல்ல ப்ளேஸ் ஆகும். இதை வந்து ஆர்டர் வந்து நீங்கள் உள்ளே வரப்பே பிஓவில் வைக்க முடியும். அது எப்படின்றத சொல்கிறேன். இதை வந்து எல்லாருமே உங்களோட அப்ளிகேஷனில் போய்ட்டு பண்ணிக்கங்க. இது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போது வெளியே வந்துடுங்க. வாட்ச் லிஸ்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கர்சரை வச்சு கீழே காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட அப்ளிகேஷனில் கீழே பார்த்திங்கன்னா இந்த எண்டில் வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். மேலேயே பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ப்ரொஃபைல் இருக்கும். இந்த ப்ரொஃபைலை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூசர் ப்ரீஃபரன்ஸ்ன்னு இருக்கும். இந்த யூசர் ப்ரீஃபரன்ஸை டச் பண்ணுங்கள். மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் ப்ரீஃபரன்ஸ்ன்னு இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்எஸ்சின்னு இருக்கும். எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டு என்எஸ்சின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்எஸ்சி பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஆப்ஷன் ஆர்டர் பண்ணுறது. இப்போ ஆப்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணுறப்போ ஒன்று என்ன பண்ணுவோம், நிஃப்டி 50ல் பண்ணுவோம், அல்லது சென்செக்ஸில் பண்ணுவோம், அல்லது M6ல் பண்ணுவோம். இந்த 3 இண்டெக்ஸில் தான் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடு பண்ணுவோம். இப்போ நான் நிஃப்டி 50ல் பண்ணுறேன்னா அதை வந்து என்எஃப்ஓன்னு சொல்லுவோம். இந்த என்எஃப்ஓவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு நேராக என்எஸ்சின்னு இருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த பாக்ஸில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்எஸ்சின்னு இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்ஓவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா என்ஆர்எம்எல் இருக்கும். அந்த என்ஆர்எம்எலுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக இருக்குது பாருங்கள், இந்த பிஓ, இந்த பிஓவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக பார்த்திங்கன்னா அப்ளைன் இருக்கும். கீழே வந்து ப்ளூ கலரில் அப்ளைன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் பழையபடி வெளியே வந்துட்டு இப்போ நான் ஹோம் பேஜில் வச்சுக்கிறேன். இப்போ நிஃப்டி 50 டச் பண்ணி ஆப்ஷன் செயினில் போகிறேன். இப்போ அதே கால் ஆப்ஷனை டச் பண்ணுறேன், பை கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்டில் பாருங்கள் பிஓ தான் வரும். அப்போ நம்ம ஆர்டர் போடுறப்பே நமக்கு தெரியாமல் டார்கெட்டை மாற்ற முடியாது. ஸோ ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறப்பே எனக்கு வந்து பிஓவில் தான் விழுகும். பிஓவில் விழுகிறப்ப டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே நான் வச்சு தான் ஆர்டர் போட முடியும். மறந்த வாக்கில் ஒரு சிலர் வந்து சொல்லுவீங்க, சார் தெரியாமல் என்ஆர்எம்எல்ல போட்டேன் சார் அப்படின்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வராது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போடுறப்பே பிஓவில் தான் இருக்கும். நம்ம டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆர்டரே ப்ளேஸ் ஆகும். டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் கொடுக்கலைன்னா நம்ம ஆர்டரே ப்ளேஸ் ஆகாது. ஸோ அப்போ டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டரே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டார்கெட்டு ஸ்டாப் லாஸை பார்த்து அதுவாக டிகர் ஆகிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்எஃப்ஓவில் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செக்மெண்ட் வந்து பிஎஃப்ஓக்கும் பண்ணணும். சென்செக்ஸில் பண்ணுறோம்ல, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிஎஃப்ஓன்பாங்க. இப்போ பழையபடியும் பார்த்தீங்கன்னா நான் சென்செக்ஸை டச் பண்ணுறேன். சரி, இதுக்குள்ளே போகக்கூடாது. மோர் ஆப்ஷனில் போகிறீங்க, ப்ரொஃபைலை டச் பண்ணுறீங்க. கீழே வந்து யூசர் ப்ரீஃபரன்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுறீங்க. ஆர்டர் ப்ரீஃபரன்ஸை டச் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பாருங்கள் என்எஸ்சின்னு இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். பிஎஃப்ஓ கொடுங்க. பிஎஃப்ஓ கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸோடது. சென்செக்ஸோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ஓன்பா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ஓ கொடுத்துட்டு ப்ராடக்ட்ஸில் என்ஆர்எம்எல் இருக்கும்,
அதில் வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கா, இந்த இடத்துல பாருங்கள் இருக்குங்களா, இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா பிஓன்னு வரும். பிஓ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அப்ளை கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இண்டெக்ஸுக்கு நம்ம பண்ணிட்டோம். என்எஃப்ஓவும் பண்ணிட்டோம், பிஎஃப்ஓவும் பண்ணிட்டோம். 3ஆவதாக இருக்கிறது எம்6. இப்போ அதே போல் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு எம்6 கொடுக்குறீங்க. ப்ராடக்ட்ஸில் வந்து என்ஆர்எம்எல்ல டச் பண்ணுறீங்க, பிஓ வரும். பிஓ கொடுத்துட்டு பழையபடியும் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆயிரும். இப்போ வெளியில் வாங்க, ஹோம் பேஜில் வைங்க. இப்போ நிஃப்டி 50 டச் பண்ணுங்கள், ஆப்ஷன் செயினை போங்க, ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் எடுங்க, பை கொடுங்க. பார்த்தீங்களா, ப்ராடக்ட்டு டைரெக்டாக பிஓவில் தான் விழுகுது. டார்கெட்டு ஸ்டாப்லஸ் வச்சா தான் நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸை கொடுக்குறீங்க. சென்செக்ஸ்லையும் பாருங்கள், பார்த்தீங்களா ப்ராடக்ட்டு பிஓ காட்டுது. அப்போ 2க்குமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ க்ரூட் ஆயிலில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டி 50லேயே ஆர்டர் போட முடியாது, சென்செக்ஸ்லேயும் ஆர்டர் போட முடியாது. அப்போ இப்போ நம்ம எதில் ஆர்டர் போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயிலில் நேச்சுரல் கேஸில் ஆர்டர் போடலாம். இப்போ நான் க்ரூட் ஆயிலில் டச் பண்ணுறேன். இப்போ க்ரூட் ஆயில் எடுக்கணுன்னா எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னா, 3 வழியாக நம்ம வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஆப்ஷன் செயின் காட்டுதா, ஆட் ஃபண்டு மேலே இருக்கும். ஹோம் பேஜில் வச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆட் ஃபண்டுன்னு இருக்கும். அதுக்கு கீழேயே இந்த இடத்துல பாருங்கள் ஆப்ஷன் செயின்னு காட்டுதா. இப்போ இந்த ஆப்ஷன் செயினை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நிஃப்டி 15 போட்டு ஒரு பென் சிம்பிள் இருக்கா, இந்த பென் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பாக்ஸும் ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு க்ரூட் ஆயில் வேணும் அப்படின்னா க்ரூட் ஆயில்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் என்எஃப்ஓ பிஎஃப்ஓ இருக்கா, இதை சைடில் நகட்டுனிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எம்6ன்னு வரும். எம்6ஐ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து என்எஃப்ஓவில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ வந்து நீங்கள் எம்6ஐ டச் பண்ணால் மட்டும்தான் கமாடிட்டி மார்க்கெட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்களுக்கு க்ரூட் ஆயில் மினி எல்லாமே வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் வேணும்னாலும் இப்போ நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்க, கேஸ் கொடுத்துட்டு நேச்சுரல் கேஸ் கொடுத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்6 இண்டெக்ஸ்னால் எம்6ஐ செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் க்ரூட் ஆயிலில் ஒரு ஆர்டர் போட்டு காட்டுறேன். க்ரூட் ஆயில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்தளவு 2 இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது க்ரூட் ஆயில் மினி ஒன்று, க்ரூட் ஆயில் மெகா ஒன்று. க்ரூட் ஆயில் மினி எடுக்கணுன்னா க்ரூட் ஆயில் எம்னு டைப் பண்ணணும். அதே இது வந்து க்ரூட் ஆயில் மெகா எடுக்கணுன்னா வெறுமனே க்ரூட் ஆயில்னு கொடுத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மெகா வரும். இப்போ 2க்கு டிஃப்ரென்ஸ் வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்டை எப்படி ஆட் பண்ணணும், அதில் எப்படி ஆர்டர் பண்ணணுன்றதை மட்டும் இந்த இதில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் எம்னு ஒன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரி போட்டு ஒன்று இருக்கும். எப்போவுமே இதை எடுத்திங்கன்னா இது வந்து இண்டெக்ஸு, ஆனால் இதை எடுத்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரி நமக்கு மூமெண்டம் வந்து இன்றைக்கி க்ரூட் ஆயில் எவ்வளோ ஏறி இருக்குன்னு காட்டும். சரிங்களா. பட் வந்து இதில் என்னென்னா இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டைம் வந்து நான் இங்கே டைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. நம்ம டைரெக்டாக போய் டைப் பண்ணி எடுக்கணுன்னா இது வந்து ஒரு மெத்தடு. பட் இதே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இப்போ இதே இது வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா கீழே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த வாட்ச் லிஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், சீரியல் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸ் சிம்பிள் போட்டு சர்ச் ஸ்கிரிப்டுன்னு இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்ச் கேர்னு வரும். இந்த இடத்துல போயிட்டு க்ரூட் ஆயில்னு கொடுங்க.
குரூட் ஆயில்னு கொடுத்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக வந்துடுது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை வந்து ஆட் ஆகிக்கிறோம். சரிங்களா. இப்போ இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறப்போ டைரெக்டாக நீங்கள் இதை ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து இண்டெக்ஸு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குன்னு பார்க்க முடியாது. இப்போ நான் ரெண்டையுமே ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் குரூட் ஆயில் மினி தான் ஆட் பண்ணுறேன், குரூட் ஆயில் எம்ன்ற இண்டெக்ஸையும் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வெளியே வரேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இது வந்து இண்டெக்ஸில் மூமெண்ட்டமே காட்டல பாருங்கள். பட் இதே இது வந்து ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறப்போ பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு காட்டும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி எஸ்பிரியை ஆட் பண்ணி பழகுங்க. அதுதான் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் எம்மை டச் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை செல்னு வரும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே 3 லைன் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளே ஒரு ஏரோ மார்க்கு அப் அண்ட் டவுன் காட்டும். இதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகும். ஆப்ஷன் செயின் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன். இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இது வந்து உங்களுக்கு கால் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். ரைட் சைடு பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட் மேலே ஏறினா கால் வாங்கணும், மார்க்கெட்டு கீழே இறங்குதுன்னா புட்டு வாங்கணும். நடுவில் இந்த இடத்துல பாருங்கள் 5, 10, 15ன்னு காட்டுதா. இப்போது இது என்னென்னா கரண்ட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷ் எல்டிபின்னு ஃபியூச்சர் எல்டிபின்னு 2 காட்டும். இது என்னென்னா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து இங்கனக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் வந்து 10 வச்சிங்கன்னா இந்த கரண்ட் எல்டிபிலேருந்து மேலே 10 ஸ்ட்ரைக்கும் கீழே 10 ஸ்ட்ரைக்கும் காட்டும். அதே இது வந்து இப்போ நான் ஒரு 8700 எடுக்கணும். இப்போ 8700 எனக்கு காட்டல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 15 டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா 5, 10, 15 இருக்கா. 15 டச் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு 8700 காட்டுது. ஸோ நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக பாருங்கள் 8500 தான் காட்டுது, 8500 காட்டுது. இப்போ நான் சப்போஸ் நினைக்கிறேன் 8400 வாங்கலான்னு நினைக்கிறேன். அப்போ 8400 வந்து இங்கே காட்டல. அப்போ என்னால் ஆர்டர் போட முடியாதா சார்னா போடலாம். அதை எப்படி எடுக்கணும்னா இந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு 8300 எடுக்கிறேன். நான் 8400 கூட போகல, 8300 எடுக்கிறேன். எடுத்துகிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆளு ஸ்டாக்கு இண்டெக்ஸு இதை ரைட் சைடு இப்படி நகட்டுனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கமாடிட்டின்னு வருதா. இந்த கமாடிட்டிஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூட் ஆயிலோடது வந்துடும். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் குரூட் ஆயில் எம்மில் தான் நம்ம ஆர்டர் போட போகிறோம். ஸோ வந்து இது வந்து இண்டெக்ஸோட நேமு, இது வந்து எக்ஸ்பிரி டேட்டு. இந்த இடத்துல பாருங்கள் சீன்னு ஒன்று இருக்கும். இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ரெண்டுமே சேம் இண்டெக்ஸ் தான். பட் இது வந்து சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கணுன்னா சியை டச் பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷன் வாங்கணுன்னா பியை டச் பண்ணிக்கோங்க. பிக்கு நேராக இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை ஆட் ஆகிக்கிறோம். இப்போ நான் ரெண்டையுமே ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் புட்டு வாங்கணுன்னா குரூட் ஆயில் எம்மு 16 ஏப்ரல், ஏபிஆர்னா ஏப்ரல் அதோட மந்த்து, அதுக்கு முன்னாடி இருக்கிறது டேட் எக்ஸ்பிரி டேட்டு, அடுத்த மந்த்து இயரு, அதுக்கு நேராக என்ன ஸ்ட்ரைக்கு நம்ம வாங்குகிறோமோ அதை வந்து டச் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்கிரிப்டில் பார்க்குறோம், ஆப்ஷன் சைடில் போயிட்டு பார்க்குறோம், காட்டலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அதை டச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த நிஃப்டி 50லேயே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நிஃப்டி 50ல் பாருங்கள், இப்போ 15 வைக்கிறீங்க, 8350 தான் காட்டுது. இப்போ நான் 22,350 தான் காட்டுது. நான் 22,200க்கு ஒரு கால் கொடுக்குறேன், புட் ஆப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் போடணும் அப்படின்றேன். உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு 23,200 இது டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஇபின்னு போட்டிருக்கோம். சிஇனா கால் ஆப்ஷன், பிஇனா புட் ஆப்ஷன். சரிங்களா. நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை நம்ம அந்த நம்பர் மட்டும் டைப் பண்ணால் போதும். என்ன ஸ்கிரிப்ட் வாங்கணுமோ அந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸுன்பாங்க இதை, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இங்கே வந்துடும். ஸோ நம்ம எதுக்கு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா.
இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி எடுக்கணுன்றதை சொல்லிடுங்க. இதில் எப்படி ஆர்டர் போடணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து க்ரூட் ஆயிலில் ஒரு ஆர்டர் போட போகிறேன். லைவாகவே உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், க்ரூட் ஆயில் எம்மு 16 ஏப்ரல் 26 பி புட் ஆப்ஷன் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை டச் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், பை செல்னு வருதா, பையை டச் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் மினி போட்டிங்கன்னா இந்த இடத்துல 10 பிபிஎல் காட்டும். இதே இது க்ரூட் ஆயில் எம்மு போட்டிங்கன்னா இந்த இடத்துல 100 பிபிஎல் காட்டும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் 138 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா க்ரூட் ஆயில் மினினா 1380 ரூபாய்க்கு இருந்தால் போதும். இதே இது க்ரூட் ஆயில் மெகா வாங்குறீங்கன்னா இந்த இடத்துல 100 இருந்ததுன்னா 13,800 ரூபா தேவைப்படும். ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா மினிக்கு வந்து 10 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ், மெகாவுக்கு வந்து 100 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து தான் ஆர்டர் போடணும். சரிங்களா? இப்போ நான் வந்து குவான்டிட்டி கொடுக்குறேன். குவான்டிட்டின்ற இடத்த டச் பண்ணிவிட்டு 1ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? குவான்டிட்டி கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பிஓவில் வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் டார்கெட்டை மட்டும் வச்சுட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு விழுகாது. சப்போஸ் இப்போ நான் டார்கெட்டே வைக்கலை, 0.00 இருக்குது, நான் டார்கெட்டும் போடலைன்னா ஆர்டரே விழுகாது. நான் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே வச்சா மட்டும்தான் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். அது வரைக்கும் என்னோடய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டார்கெட்டில் வந்து 0.00 இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்கெட் வந்து இப்படி தான் வைக்கணும், 10ன்னு தான் கொடுக்கணும். இப்போ ஸ்டாப் லாஸு ஒரு 2 கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸும் 10, டார்கெட்டும் 10 கொடுக்குறேன். இப்போது நான் வந்து குவான்டிட்டி 1 போட்டுட்டேன். அடுத்து வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்துனேன். இப்போ வாங்கக்கூடிய விலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை இந்த பாக்ஸில் இந்த இடத்துல டைப் பண்ணணும். இந்த பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸை டச் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ப்ரைஸோட கீபேடு வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 130 வந்தால் வாங்கன்னு சொல்கிறேன். அதாவது 142க்கு இப்போ எல்டிபி ரேட்டுன்றது இந்த இடத்துல ஓடுது பாருங்கள், 142.70 ஓடுதா. இதுதான் இப்போ கரண்ட் விலை. நான் கோட் பண்ணுறது வந்து 130 ரூபாய்க்கு கோட் பண்ணுறேன். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்டும், ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்டும் கொடுத்துறேன். குவான்டிட்டி 1, அவ்வளோதான். வேறு எதுவுமே போட வேண்டாம். குவான்டிட்டி கொடுக்க போகிறேன், பிஓ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பையிங் ரேட்டு மட்டும் கொடுத்துட்டு பையை வந்து ஸ்லைடு பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரொட்டேஷன் மாதிரி மார்ஜின் கிட்ட ஒரு ரொட்டேஷன் மாதிரி காட்டுதா. அந்த ரொட்டேஷனை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இந்த ரொட்டேஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை இந்த இடத்துலையே காட்டும். இப்போ 1318 ரூபா இருந்தால் போதும். இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிக்கிறோம். சரி, இப்போ என்ன சார் நீங்கள் 130 தானே போட்டிருக்கீங்க, அமௌண்ட்டு 1300 தானே தேவைப்படும் அப்படின்னு கேட்கலாம். 18 ரூபான்றது சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் அதை வந்து இன்க்ளூட் டேக்ஸ் அமௌண்ட்டு மட்டும் ஆட் ஆகி வரும். சரிங்களா? ஒரு சில இதில் வந்து ஒரு பாயிண்டில் விழுகாது. ஸோ வந்து ரேட்டை வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்னோடய கேஷ்ன்றது என் டிபியில் இருக்கக்கூடிய பணம், டிமேட்டில் இருக்கக்கூடிய பணம், மார்ஜின்றது இதை வாங்குறதுக்கு கொடுக்க வேண்டிய பணம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பையை ஸ்லைடு பண்ணுறேன். என்னோடய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் காட்டும். ஆர்டர்ஸோட பேஜுக்கு வந்தால் என்னோடய ஆர்டர் வந்து பாருங்கள் இந்த இடத்துல பெண்டிங்கில் காட்டும். இந்த இடத்துல பாருங்கள் மேலே பெண்டிங்னு காட்டுதா. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் இருக்கா, இதுதான் என்னோடய ஆர்டரு. இப்போ இதில் வந்து நான் ஆர்டரை பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா பையின்னு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் காட்டும். சப்போஸ் இப்போ கீழே வந்து பாருங்கள் எல்டிபின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே 130ன்னு இருக்கும். 130ன்றது நான் கோட் பண்ணியிருக்கிற விலை. அப்போ இந்த எல்டிபினா என்ன சார்னா, இப்போது லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு. எல்டிபினா லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸு. இப்போ ட்ரேட் ஆகிற விலையை குறிக்கிறது இது. இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 142 ரூபா 10 பைசாவில் விழுந்துருக்கு. பட் நான் போட்டது 130. 130க்கு எப்போ வருதோ அப்போ தான் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும்.
அது வரைக்கும் என்னோடய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகாது. இப்போ நான் சப்போஸ் வந்து இந்த ஆர்டரை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டரை வந்து நான் வந்து பெண்டிங்லேயே ரொம்ப நேரம் இருக்குது, நான் ஆர்டர் ப்ளேஸ் ஆகலை. சரி, நம்ம ரேட்டை தான் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ரேட்டை மாற்ற விரும்புகிறேன். இப்போ இதை ரேட்டை எப்படி மாற்றணுன்னா, இதை டச் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வரும். மாடிஃபை, எஜிட், கேன்சல், ரிப்பீட் ஆர்டர்னு வரும். மாடிஃபைனா ரேட்டை மாற்றுறது, கேன்சல்னால் எனக்கு இந்த ஆர்டரே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம். இதில் 2 தான் யூஸ் பண்ணணும், மாடிஃபை, கேன்சல். ஆர்டர் வேணும்னா நீங்கள் மாடிஃபை பண்ணணும், ரேட்டை மாற்றணுன்னா மாடிஃபை கொடுக்கணும், இந்த ஆர்டர் வேண்டான்னா கேன்சல் கொடுத்துடணும். இப்போ நான் வந்து ரேட்டை தான் மாற்ற போகிறேன். ஸோ வந்து மாடிஃபை கொடுத்துறேன். இந்த இடத்துல ப்ரைஸ் பாக்ஸு காட்டுதா. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் 142ன்னு கொடுக்குறேன், 142. இப்போ வந்து மாடிஃபைன்னு கீழே இந்த இடத்துல காட்டுதா, இந்த இடத்துல மாடிஃபை காட்டுதுங்களா. இதை டச் பண்ணுங்கள், ஸ்லைடு பண்ணணும். இப்போ நம்ம ஆர்டர் பாருங்கள், ரேட்டு மாறிடுச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரேட்டை வந்து மாடிஃபை பண்ணணும். இல்லை நான் உடனே வந்து இந்த ரேட்டுக்கு நான் வந்து போட்டிருக்கேன், பட் மார்க்கெட்டு இங்கேருந்து ஏறும்னு நினைக்கிறேன், நான் வந்து மார்க்கெட் ரேட்லேயே வாங்கலாமா சார்? நான் வாங்கிக்கலாம். அது எப்படி பண்ணணுன்னா, மாடிஃபை கொடுத்துட்டு இந்த மார்க்கெட் இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் டைப்பில் வந்து லிமிட்டு மார்க்கெட் இருக்கா, மார்க்கெட்டை டச் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடுற விலைக்கு உங்களுக்கு உடனே பை ஆயிரும். மார்க்கெட்டை டச் பண்ணிங்கன்னா உடனே பை ஆயிரும், ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்காது. சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ரேட்லேயே போட்டிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ எல்டிபி வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 95 பைசா கீழே இறங்குச்சுன்னா நமக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு மேலே ஜம்ப் ஆகிடுச்சு பாருங்கள், 144.60 பைசாவுக்கு போயிட்டான். $143, 143.95 பைசா. நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து இங்கே கம்ப்ளீட்டட்னு காட்டுது. கம்ப்ளீட்டட் காட்டிடுச்சுன்னா நமக்கு ஆர்டர் பை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆர்டர் பை ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் செல்லுன்னு 2 வரும். செல்லில் 2 வந்ததும் இந்த இடத்துல பாருங்கள் டிகர் பெண்டிங்னு ஒன்று இருக்கும், ஓப்பன்னு ஒன்று இருக்கும். டிகர் பெண்டிங்னா ஸ்டாப் லாஸு, ஓப்பன் இருக்கிறது டார்கெட்டு. நம்ம டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறப்போ வச்சோம் பார்த்திங்களா, அதுதான் இந்தது. சரிங்களா. இப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது, டார்கெட்டே இருக்குது, 2ல் எந்த ரேட்டுக்கு வந்தாலும் என்னோடய ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ சப்போஸ் நான் வந்து 141க்கு போயிட்டுருக்கு, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை வந்து மாற்ற விரும்புகிறேன், டார்கெட்டவோ அல்லது ஸ்டாப் லாஸோ மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா, டார்கெட்டை மாற்றுறதா இருந்தால் நீங்கள் ஓப்பன் இருக்கிறத இதை டச் பண்ணி தான் மாற்றணும். மாடிஃபை கொடுத்துட்டு ரேட்டை இங்கே மாற்றணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடணும், 142க்கு வாங்கியிருந்தோம், டார்கெட்டு 10 பாயிண்ட்டும் ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் வச்சுருந்தோம். அப்போ டார்கெட்டு எவ்வளவு, 142லேருந்து 10 பாயிண்ட்டு 152, ஸ்டாப் லாஸ் வந்து 132. அப்போ இது என்ன சார் அப்படின்னா, சப்போஸ் 132 சடனாக வந்து 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் வந்து ஃப்ளாஷ் அடிக்கம்பாங்க. ஸோ வந்து கரெக்டாக ஒரு ரேட்டில் விழுகாது. ஸோ வந்து அந்த கேண்டில் இறங்குறத பொறுத்து ஒன்று இந்த ரேட்டுக்கு வந்தாலும் டிகர் ஆயிரும், அல்லது இது கீழே வந்தாலும் இது டிகர் ஆயிரும், இதுக்கு கீழே தாண்டி போகாது. ஸோ அதுக்காக நம்மளோட சேஃப்டிக்காக தான் எஸ்எல் மற்றும் 2 இடத்துல 2 ப்ரைஸாக இருக்கும், டார்கெட் வந்து ஒரே ப்ரைஸாக தான் இருக்கும். இப்போ நான் டார்கெட்டை மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டார்கெட் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற ஓப்பன் ப்ரைஸு. இப்போ நான் இதை டச் பண்ணுறேன், மாடிஃபை கொடுக்குறேன். ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படி பண்ணணும்னா 10ன்னு கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து ருப்பியாக தான் கொடுக்கணும். இப்போ நான் 142க்கு வாங்கினேன், நான் 143 கொடுக்குறேன், 1 பாயிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு மாடிஃபையை ஸ்லைடு பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ரேட்டு மாறிடும். அவ்வளோதான், ரேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து மாறிடும். இப்போ இதை ஸ்டாப் லாஸை மாற்றணுன்னா இதை டச் பண்ணணும். டிகர் பெண்டிங்கை டச் பண்ணி நம்ம வந்து மாற்றணும். பட் இதை மாற்றுறப்ப வந்து மேலேயும் ப்ரைஸ் கொடுக்கணும், கீழேயும் ப்ரைஸ் கொடுக்கணும். இப்போ டிகர் ப்ரைஸ் 132னா இப்போ நான் இது கீழே இறக்கி வைக்கிறேன், ஒரு 130க்கு வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா இதை வந்து 130ன்னு வச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும்னா 128ன்னு கொடுக்கணும். மேலே வந்து ப்ரைஸை வந்து டிகர் ப்ரைஸை விட மேலே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். எஸ்எல்லை மாற்றுறது மட்டும் இப்படி பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு பாயிண்டில் மட்டும் நம்ம கட் பண்ணி பழகலாம். நான் இந்த இதுக்குள்ளே இருக்கிறெல்லாம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் எப்படி போடணுன்றதை சொல்லி கொடுத்துட்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்கமிங்கில் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த டிபிக்யூனா என்ன, டிஎஸ்க்யூனா என்ன, இல்லை எப்படி பார்க்கணும் அப்படின்றது, இது எதுக்காக பார்க்கணும் எல்லாமே நான் அப்கமிங்கில் போடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து 1 by 1 நம்ம வீடியோ கொடுக்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்குங்களா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ போயிட்டு நம்ம ஆர்டர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கா, கீழே வந்து போர்ட்ஃபோலியோன்னு இருக்குங்களா, இதை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே வந்து ரன்னிங்கில் காட்டும். இப்போ நம்ம ஆர்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டுது பாருங்கள். இப்போ நம்ம 142க்கு வாங்கினோம், 141 எல்டிபி ரேட்டு, 10 ரூபா லாஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கோம். ஸோ வந்து அந்த டார்கெட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்னா வெயிட் பண்ணலாம். இல்லை ஓடுற விலைக்கே செல் பண்ணணுன்னா நம்ம ஆர்டர்ஸ் பேஜில் போய் தான் பண்ணணும். இங்கே நம்மளோட ஆர்டர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் காட்டும். சரிங்களா? நம்ம டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது நம்ம ஆர்டர்ஸ் பேஜில் போய் தான் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரன்னிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? இது பாருங்கள் ப்ளஸில் வந்துருச்சு. 2 ரூபா 50 பைசா பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது. இப்போ நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிருச்சு. மேலேயே பார்த்துங்க இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல ஒன்று வந்தது, ப்ரைம் ட்ரெயின்னு போட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 10 ரூபா பார்த்திங்கன்னா ப்ளஸில் கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக ஆர்டர்ஸ் பேஜில் போனீங்கன்னா பெண்டிங்கில் உங்களுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு செல் ஆர்டர் காட்டுச்சுங்களா, செல் ஆர்டர் எதுவுமே இல்லை பாருங்கள். ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நமக்கு அந்த ரேட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 143க்கு செல் பண்ணிட்டோம், பட் இப்போ பாருங்கள் 145க்கு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பழகணும். சரிங்களா? மார்க்கெட்டை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி அப்கமிங்கில் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இண்டிவிஜுவலாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.